அமீரகத்தில் விழுந்த குண்டால் அதிர்ச்சியில் அமெரிக்கா. ஈரான் கையில் எடுத்துள்ள பலே திட்டம். வெளியான மறைமுக உண்மை பின்னணி. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையில் நேரடியாக போரில் ஈடுபடாத நாடுகளுக்கு தாக்குதலில் தாக்கத்தை சந்திக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக உலகளாவிய முதலீட்டு மையமாக திகழும் அமீரகம் இப்போது தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல்கள் இந்த மோதல் வெறும் இராணுவத்தை தாண்டி பொருளாதார தளத்திலும் இருளடைந்ததை காட்டுகிறது. இது ஈரான் தாக்குதல் மற்றும் உலக அரசியல் தந்திரங்கள் ஒன்றிணையும் புதிய பரிமாணமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தொடர்பில்லாத அமீரகம் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அமீரகத்தின் முக்கிய இடங்களை குறிவைத்து ஏவப்பட்டுள்ளன. குறிப்பாக ஹோட்டல்கள், சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் வணிக மையங்கள் தாக்குதலுக்குள்ளாயிருக்கின்றன. அமீரகம் அமெரிக்காவுடன் கொண்டுள்ள வலுவான பொருளாதார உறவுகள் இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறை அதிபரான பிறகு வெளிநாட்டு முதலீட்டில் அமீரகம் 1.4 டிரில்லியன் அளவிற்கு உறுதியளித்துள்ளது. இது அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக இருப்பதால் அமீரகத்தை தாக்குவதன் மூலம் அமெரிக்காவை மறைமுகமாக பாதிக்க முயற்சிக்கிறது ஈரான். மத்திய கிழக்கின் பாதுகாப்பான முதலீட்டு மையமாக அமீரகம் கடந்த சில ஆண்டுகளாக வேகமாக வளர்ந்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் மேற்காசியாவிற்கு வந்த மொத்த வெளிநாட்டு முதலீட்டில் 56% அமீரகத்துக்கே சென்றுள்ளன. துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நகரங்களில் 100% வெளிநாட்டு உரிமை அனுமதி வழங்கப்படுவதால் உலக வணிக நிறுவனங்களுக்கு இது ஒரு முக்கிய தளமாக மாறியுள்ளது. இந்த நிலைத்தன்மையை சிதைக்கவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவை நேரடியாக தாக்க இயலாத சூழலில் அதன் முக்கிய பொருளாதார கூட்டாளியான அமீரகத்தை இலக்காக கொண்டு ஈரான் செயல்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்க முதலீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அதன் பொருளாதார நிலையை அச்சுறுத்தும் நோக்கம் உள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த சூழலில் UAE தாக்குதல் மூலமாக உலக பொருளாதாரத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. மொத்தத்தில் அமீரகம் மீது நடைபெறும் இந்த தாக்குதல்கள் வெறும் பிராந்திய மோதலாக இல்லாமல் உலகளாவிய பொருளாதார சமநிலையே பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளது. எதிர்காலத்தில் இந்த நிலைமை எவ்வாறு மாறும் என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது.